மதத்தினால் பாரத நாட்டை திரும்பவும் துண்டாக்க நினைக்கிறதா காங்கிரஸ்? தற்போது மோடி மீது கடும் குற்றச்சாட்டுகள். பின்னணி என்ன? தேசிய பார்வை சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் ஹேமந்த் குமார். இப்போ காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன திருவாய் மலர்ந்தார். என்னான்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் மதம்ன்ற ஒரு வார்த்தையே இல்லை, அனைவரும் சமம் தான் இருக்குது. ஆனால் மோடி மதத்தை வைத்து அரசியல் செய்கிறார். மிகவும் அவருடைய ஸ்டைலில் கமெண்ட் கொடுத்துருக்காரு. ஜனநாயக நாட்டில் தேர்தல் காலத்தில் என்ன வேணாலும் சொல்லலாம், ரைட்டு. ஆனால் மோடி என்ன சொன்னார், இஸ்லாமியர்கள்லாம் பெரும்பாலும் காங்கிரஸ் பக்கம் இருக்காங்கன்னாரு. ஆனால் அதை விட கடுமையான குற்றச்சாட்டு நானே வைக்கிறேன். இந்திய நாட்டையே துண்டாக்க நினைத்தது காங்கிரஸ் திரும்ப 2004 to 2014 காலத்தில். காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 2006 மன்மோகன் சிங் திருவாய் மலர்ந்தார். இந்த நாட்டில் இருக்கிற வளங்களுக்கெல்லாம் முதல் முன்னுரிமை இஸ்லாமியர்களுக்கு. இப்போ மல்லிகார்ஜுன கார்கே என்ன சொன்னார், எங்கள் தேர்தல் அறிக்கையில் மதத்தை பற்றி இல்லை. 2006 மன்மோகன் சிங் அவ்வாறு சொல்ல வேண்டிய காரணம் என்ன? அனைவரும் சமம் என்னும்போது ஒருவருக்கு மட்டும் முன்னுரிமைன்னு எப்படி சொல்லலாம்? இதெல்லாம் கேள்வி கேட்டால் நம்மளை சங்கின்வாங்க. இந்த மாதிரி தான் பாகிஸ்தான் உருவாக்கும் போது இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் அந்த என்ன சொன்னார், எங்களுக்குன்னு சில சொல்லி போனார். அந்த மாதிரி இப்போ மன்மோகன் சிங் 2006 சொன்னார். 2009 அனைத்து சிறுபான்மை மக்கள் ஏகோபித்த ஆதரவில் 200 தொகுதி ஜெயித்தார்கள். இப்போ கூட சொல்கிறேன், நான் பேருக்கு சொல்லலாம், தத்தாத்திரேய கவுல் பிராமணம்மன் இதுன்னு. சிறுபான்மை மக்கள் வாக்குகள் பெரும்பாலும் காங்கிரஸுக்கு தான் செல்லும். காரணம், சோனியாவே ஒரு கிறிஸ்தவர். அவர் எங்கேயும் தன்னை ஹிந்துன்னு காமிச்சதில்லை. நம்ம தத்தாத்திரேய கவுல் பிராமணன் ராகுலாவது அடிக்கடி சொல்லிப்பார், கோவிலெலாம் போவார், பூனல் சடங்கெலாம் செய்வார். ஆனால் சோனியாலாம் எதுவும் பண்ணதில்லை. அவங்க பிறப்பிலே இட்டாலி தானே. அவங்க இப்போ கூட பியூர் ரோமன் கேத்தலிக் தான். அப்படி இருக்கும்போது மன்மோகன் சிங் அவ்வாறு பேசி இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் பிஜேபி வளர்ந்தது. ஹிந்துத்துவா வளர்ந்தது காங்கிரஸ். அதில் ஒரு லீடராக கெட்டியாக பிடிச்சி அடுத்த லெவல் மோடி போகிறாரே தவிர பிஜேபி வளரல. காங்கிரஸுடைய இது போன்ற செயல்கள் தான். காங்கிரஸ் என்றும் நாட்டு மக்களை சமமாக நடத்தியது இல்லை. ஏன் அஜ்மல் கசாப் மும்பை டெரர் அட்டாக் நடக்கும்போது நடந்த உடனே என்ன பண்ணார், ஒரு மாபெரும் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் மாதிரி இவர் ஒரு புக்கு இருந்தார். பாலிவுட் சினிமா இயக்குனர் மகேஷ் பட், காவிக்கு மயமாகுதுன்னு. அப்போ தான் முதல்ல ஒரு வாயை திறந்து முத்து உதிர்த்தார் நம்ம பாசு நம்பர் என்னன்னா சஃப்ரான் டெரரிசம்னு. அவர்கள் எல்லாம் சொல்ல வந்த விஷயம்னா ஐஎஸ்ஐ நரேட்டிவ் ஃபிக்ஸ் பண்ணி தரதான். அதாவது தீவிரவாதிகள், ஹிந்து தீவிரவாதிகள் தான் தாக்குதல் நடத்தாங்க. ஏன்னா அஜ்மல் கசாப்பில் நான் இப்போ கட்டியிருக்க மாதிரிலாம் இருக்கும், பெங்களூர் அட்ரஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் நடத்தி இந்த மாதிரி செய்யும்போது காங்கிரஸ் ஐஎஸ்ஐ சொன்ன நேரட்டிவ் தானே சொல்லிட்டு. ஆனால் ஒரு கான்ஸ்டபிள் அஜ்மல் கசாபை பல குண்டுகள் தாங்கி பட்டும் உயிருடன் பிடித்ததால் பல விஷயங்கள், இல்லாட்டி அது வேறு மாதிரி வந்திருக்கும்ல. அப்போ உள்துறை அமைச்சராக அந்த சிவராஜ் சிங் பற்றி சொல்லுவாங்க, மும்பை டெரர் அட்டாக் நடக்கும்போது 1 மணி நேரம் மேக்கப் பண்ணியிருந்தார், ட்ரெஸ்ஸை மாற்றிருந்தார். இதுதான் காங்கிரஸ் நலமா? இதனால் தான் மக்கள் உங்களை தூக்கி எறிந்தார்கள். நீங்கள் இவ்வாறு செய்ததுனால்தான் பிஜேபி ஸ்பேஸ் கிடைத்தது. ஹிந்துத்துவா ஸ்பேஸ் கிடைக்கிறதுக்கு காரணம் நீங்கள் இந்த மாதிரி ஆன்டி ஹிந்துத்துவா இருந்ததுனால தான். ஆக மொத்தத்தில் திரும்ப அவங்களுடைய இந்த பாலிசியால் பிஜேபி ஹிந்துத்துவா நீங்கள் தான் வளர்க்குறீங்க என்பது தான் தேசிய பார்வையின் கருத்து. நன்றி, வணக்கம்.